தமிழ்நாடு ஹெச்ஓபிஎஃப்பை தொடர்ந்து நியமிக்காம தமிழ்நாடு அரசு காலம் கடத்திக்கிட்டே இருக்கு. அதை உடனடியாக நியமிக்கணும் அப்படின்னு சொல்லி டிபிஎஸ் அவர்கள் நேற்று ஒரு அறிக்கை வெளியிட்டிருக்காரு. திரு பழனிசாமி அவர்களோட அந்த அறிக்கை முக்கியமானது. அரசியல் சாசன சட்டத்தை புதைத்து விட்டு செயல்படுமா திமுக அரசுக்கு கண்டனம் அப்படின்ட்டு சொல்லியிருக்காரு. லாண்ட் ஆர்டர் இஷ்யூ தான் மெயினாக டார்கெட் பண்ணுறாரு. வரிசையாக சமீபத்தில் தமிழகம் முழுக்க நடந்த குற்றச்சம்பவங்கள் எல்லாம், பெரிய சம்பவங்கள் எல்லாவற்றையும் வரிசையாக பட்டியலிட்டு தமிழகத்தில் சட்டம் ஒழுங்கு சீர்கேடு அடைந்துள்ளதையும் பெண்களின் பாதுகாப்பு முற்றிலுமாக காம்ப்ரமைஸ் செய்திருப்பதையும் பார்க்கும்போது விளம்பரமாடல் திமுக ஆட்சியில் குற்றவாளிகளுக்கு கொஞ்சம் கூட சட்டத்தின் மீதோ காவல்துறையின் மீதோ அச்சமே இல்லை என்பதையே காட்டுகிறது. தமிழகத்தை தலைகுனிய விடமாட்டோம் என்று கூறிய ஸ்டாலினின் நிர்வாகத்திறனற்ற திமுக ஆட்சி சட்டம் ஒழுங்கு சீர்கேட்டில் தமிழகத்தை தலைகுனிய வைத்துள்ளது. அதிமுக ஆட்சி காலத்தில் சிறப்பாக இயங்கிய காவல்துறை கடந்த 54 மாத கால திமுக ஆட்சியில் தனது கம்பீரத்தை இழந்துள்ளது. திமுக ஆட்சியில் நிரந்தர டிஜிபி இருந்த போதே காவல்